ஹலோ காய். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சர்வைவல் சீரிஸ் தி எண்ட் ஆஃப் த நம்ம இது வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் வீடியோ போட்டிருப்போம். அந்த சீரீஸில் பார்ட் 3 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 4 தான் இது. அதுவும் நான் ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை காய்ஸ். ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் போனால் 12வது காய்ஸ். ஆமாம், 12வது போகிறேன். அதனால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த சீரீஸ் எப்படியாச்சும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு முடிச்சிடணும். அதாவது எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணணும் கைஸ். அதனால தான் உன்னை ஷார்ட்ஸில் போட போகிறேன். ஸோ கைஸ், பார்ட் 3ல் நம்மளுக்கு என்னென்ன லூட்டு கிடச்சிருக்கோ அதெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஷர் லூட் அடிச்சிருப்போம், அதுதான் இந்த லூட்டு. எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அயன் ஃபார்ம் கட்டுவோம், அவ்வளோதான். ஸோ கைஸ், சாரி, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இது கட்ட போகிறோம், அயன் ஃபார்ம். ஓகேவா கைஸ்? மேலே எதுக்கு கொண்டு போயிருக்கேன்னா ஒரு 10 பிளாக் மேலே போய் கட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதனால தான் இப்படி கட்டிகிட்ருக்கோம். வில்லேஜர்லாம் குட்டி போடுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை செஞ்சுட்டு அதுக்கு மேலே வால்ஸ் எல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டேங்க கைஸ். வால்ஸ் எல்லாம் எனக்கு எழுப்பினதுக்கப்புறம் இந்த வில்லேஜர் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேங்க கைஸ். இந்த அயன் ஃபார்முக்கு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் 20 பெட்டு 2 பக்கையும் 10 செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கைஸ். அப்படியே 20 ஃப்ளெக்ஸிங் டேபிளும் போட்டுட்டு அப்புறம் வில்லேஜருக்கு ஃபுட்டெல்லாம் போட்டால் குட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, நம்ம மேலே ரூஃப் போட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் மேலே வால்ஸ் எல்லாம் எழுப்பிட்டு இருந்தேன். அயன் காலம் கீழே விழுகாமல் இருக்கேன். அதுக்கு மேலே லீஃப்ஸ் எல்லாம் வச்சு ஸ்பான் ப்ரூஃப் ஆக்கிட்டேன். அப்படியே பார்த்தா அயன் காலம் ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். ஓகே, ஃபார்ம் இஸ் ஒர்க்ஸ்ன்னு லாவா ஊற்றி அப்படியே இங்கே வாட்டரும் ஊற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஃபார்ம் முடிஞ்சுது.